ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடுறோம். இந்த விஷயம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால ஒரு லாங் வீடியோ போட்டுட்டேன். இந்த செடி ஏற்கனவே நான் ஷார்ட்டில் போட்டிருப்பேன். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இது இட்லி பூச்செடி தான் வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு இடம் இல்லாதனால மரமாக தான் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சின்ன தொட்டிலேயே நம்ம வளர்க்கலாம் அழகாக. இது நான் தொட்டியோடையே வாங்கிட்டு வந்தது தான். எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஏற்கனவே பூ பூத்து காஞ்சிட்டாங்க. காஞ்சதுக்கப்புறம் நான் அந்த பூவெல்லாம் பறிக்கலை. அப்படியே இருந்துச்சுன்னா வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்கும், கொத்தா பூவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதனாலே விட்டு வச்சுருந்தேன். நம்ம காஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துலேயே 2 தளிர் விட்டு வளர்ந்துட்டாங்க பாருங்கள். அடுத்தாப்புல பூ பூக்கிறதுக்கு நல்ல தளிர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தொட்டி என்னமோ சின்ன தொட்டி தான், நான் எதுவுமே மாற்றவே இல்லை. தொட்டியோடு வாங்கினதான், அப்படியே தான் வச்சு வளர்த்துக்கிட்டு வரேன். இது எதுக்காண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு செடி மேலே விருப்பம் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். எந்த செடியை பார்த்தாலும் நம்மளுக்கு வாங்கி வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் செடி மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன், அந்த ஆசை மட்டும் எப்போவுமே நம்மளுக்கு அடங்காது. பார்க்கும் போதெல்லாம் இந்த செடியை வைப்போம், அந்த செடியை வைப்போம் அப்படின்னு வளர்க்க தான் நம்ம ஆசைப்படுவோம். இந்த செடி இட்லி பூச்செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வீட்டில் நம்மளுக்கு இடம் இருக்காது. நான் சுற்றி நிறையா மரம் வச்சுருக்கனால எனக்கு இடம் இல்லை. வர்றது எல்லாமே மரம் வர்ற மாதிரி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இல்லைன்னா ஹைப்ரிட் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக கொடுத்தாங்க. அது வரவும் இல்லை. இப்படி நீங்கள் ஒரு தொட்டியில் வச்ச மாதிரி கொஞ்சம் குட்டியாக ஒரு இது வாங்கிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அருமையாக இருக்குது. இதுக்குள்ளே வளருது. இது நான் வாங்கி அப்படியே 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். என் யூடியூப்லேயே இருக்கும் பாருங்கள். பூத்த மாதிரியே வாங்கியிருந்தேன். அடுத்தாப்புல ஒரு பூ பூத்துருந்துருந்துச்சு. நான் அப்படியே விட்டு வச்சுருந்தது தான். அதுக்கப்புறம் தளிர்கள் அழகாக அடுத்தது பூத்துட்டாங்க. பூத்துட்டு இப்போ புது தளிர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம பார்க்குறக்கு அழகாக இருக்கும். முன்னாடி வச்சோம்னா பூ பூக்கிறது வாசல்கிட்ட ரெட் கலரில் அழகாக கொத்தா ஒரு பூ இருக்கும் போது அழகாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தந்த செடிகள்லாம் வளர்த்தா வீட்டுக்கு நல்லதுன்னு. அதில் அதிகமாக பேசப்படுறது இந்த இட்லி பூச்செடியும் வரும். ஆனால் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும், எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்போம். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி வளர்த்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எந்த செடியை நான் வளர்த்து பார்ப்பேன் ஃபஸ்ட்டு, நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். வண்டி சவுண்டு கார்னரில் திரும்புகிறாங்க, அதனால் அந்த சவுண்டு கேட்டுருக்கு. லென்த்தியாக சொல்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கிறக்காண்டி தான் நான் ஷார்ட்டில் வரல. செடி பிரியர்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் போடணும். ஏன்னா ஒவ்வொரு செடியும் பார்க்கும்போது வைக்கலாமா வேணாம். ஏன்னா வச்சுட்டு நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். இட்லி பூச்செடி அந்தளவுக்கு நான் ஒரு கவரில் வாங்கிட்டு வந்திருக்கேன். கவரில் வாங்கிட்டு நான் வைப்பேன், ஆனால் வரவே வராது. நிறைய இது கவரில் வாங்கினா தான் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவங்க நல்லா வளர்த்துருக்காங்கல்ல, நல்லா வேர் பிடிச்சி வளர்த்ததுக்கப்புறம் வைப்போம். இதே நீங்கள் கீழே ஊண்டுனாலும் சூப்பராக வளர்ந்துருக்கும், இன்னும் நல்லா மரமாகவே வளர்ந்துருக்கும். இவங்க தொட்டியில் வச்சுருக்கனால அவங்க நல்லா வளர்த்ததுக்கப்புறம் தான் நான் வாங்கிட்டு வச்சேன். இப்போ நல்லா அருமையாக வளர்கிறனால இந்த காஞ்ச செடியெலாம் இப்போல்லாம் நான் அது பிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவாக விழுந்துடும். இருந்தாலும் அது இந்த தளிர்கள்லாம் வந்துட்டாங்க பாருங்கள். நான் எடுக்காமல் இருந்தாலும் அவங்களாம் தளிர்கள்லாம் வந்துட்டாங்க. அடுத்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னா தான் ஆசையாக இருக்குது. இதில் மணி பிளான்ட் நல்லா வரும், அது சொல்லவே வேண்டியதில்லை. இருக்கிறதுல 2 விஷயங்கள் வர்றது ரொம்ப இதாக கஷ்டமாக இருக்குது. அதில் என்னென்னா மூங்கில் செடி, இன்னொன்று ஏதோ ஒரு செடி சொல்லுவாங்களே, மணிக்கின்னு சொல்லிட்டு ஒரு செடி சொல்லுவாங்க. அந்த செடியும் நான் பார்த்து சொல்கிறேன், டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்னோடய சேனலில் பார்க்குறவங்களுக்கும் சரி, லைக் பண்ணுறவங்களுக்கும் சரி, செடி சம்மந்தமாக உள்ளவங்க விருப்பப்பட்டவங்க தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். எனக்கு இந்த மாதிரி செடிகள் அதிகமாக விருப்பம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டுருக்கேன். எனக்கு அந்த செடிகள் மேலே ரொம்ப பாசம். அந்த தண்ணி ஊற்றுறது, வளர்க்குறது அப்படிங்கிறது நிறைய ரொம்ப ஆர்வம் இருக்கிறனால தான் செடிகள் பார்த்து வாங்கிட்டு அது நல்லா இருக்கிறது மட்டும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சரி, இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.